உதயநிதி ஸ்டாலின் கைது சம்பவத்தை கண்டித்து நெல்லை வண்ணாரப்பேட்டையில் திமுகவினர் சாலையை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்கு சத்தம் போட்ட இருசக்கர வாகன ஓட்டியை திமுகவினர் கும்பலாக சேர்ந்து எட்டி உதைத்திருக்கிறார்கள். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம். நாகராஜன், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன? நெல்லை மத்திய மாவட்ட திமுக சார்பில் பாளையங்கோட்டை திமுக சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் தலைமையில் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் நெல்லை வண்ணாரப்பேட்டை பகுதியில், அதாவது செல்லப்பாண்டியன் சிலை முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அது இரு பிரிவுகளாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது அந்த சாலை மறித்த போது பேருந்துகள் மற்றும் வாகனங்கள் அனைத்தும் அணிவகுத்து நின்றது. எந்த வாகனமும் செல்ல முடியவில்லை. அப்படி ஒரு சூழல் இருந்தபோது காவல்துறையினர் அந்த போராட்டத்தை நிறுத்த பார்த்தார்கள். இந்த நிலையில் ஒரு நபர் அப்பகுதி வழியாக டூ வீலரில் வந்த நபர் அந்த மக்கள் அந்த போராட்ட குழுவின் தாண்டி அவர் அந்த சாலையை கடந்து விட்டார். கடக்கும் போது கூட முதல்வரை பேசினால் அவர்கள் கைது செய்யத்தான் செய்வார்கள், வழக்கு போடத்தான் செய்வார்கள் என்று அவர் சொன்னதும் அதற்கு அந்த போராட்ட குழுவினர் பார்த்து கூறியிருக்கிறார். அதற்கு தான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரை தாக்கியிருக்கிறார்கள் திமுகவினர் என்று அந்த பகுதியில் சொல்லப்படுகிறது. முதலில் அந்த எதிர்பாராத விதமாக, அதாவது அந்த டூ வீலரில் வந்த நபர் வந்த நபரை முதலில் மறுத்திருக்கிறார்கள். அவர் அதற்கு முதல்வரை பேசியதற்காகத்தான் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் குரலிட்டதும் அவரை அங்கிருந்த திமுகவினர் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து தாக்க தொடங்கினர். அவர் வந்திருந்த வாகனத்தை மிதித்தனர். உடனே இந்த பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினார்கள். ஆனால் அதையும் மீறி ஒரு சில திமுக தொண்டர்கள் அவர்கள் நேரே ஓடி சென்று அவரது இருசக்கர வாகனத்தை மிதித்து அவரை அவதூறாக பேசினார்கள். பின்னர் அவரும் அந்த வாகனத்தை எடுத்துவிட்டு தள்ளி சென்று விட்டார். காவல்துறையினர் விலக்கி அவரை வெளியே அனுப்பி வைத்து விட்டனர். இதன் பின்னர் போராட்ட திமுகவினர் குரல் எழுப்பி கோஷங்கள் எழுப்பி அவர்கள் ஒரு பக்கம் இருந்து அவர்கள் எதிர்ப்பை பதிவு செய்து முழக்கமிட்டு வந்தனர். பின்னர் அனைவரும் காவல்துறையினர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.